ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான செம டேஸ்டான பாண்டா எக்ஸ்பிரஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரிஜினல் ஆரஞ்சு சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஆரஞ்சு சிக்கன் எவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக செம சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக யம்மியாக இருக்குது. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இந்த சூப்பரான சுவையான ஃபேன்டாஸ்டிக்கான ஒரிஜினல் பாண்டா எக்ஸ்பிரஸ் ஆரஞ்சு சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் மைதா, 1/4 கப்பு கார்ன் ஸ்டார்ச்சு, தேவையான அளவு சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு முட்டையோட வெள்ளைக்கருகு ஊற்றிட்டு தேவையான அளவு வாட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜில் இருந்து சிக்கனை எடுத்துட்டேன். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஒன்றொன்னா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். ஃபஸ்ட் டைம் பாதியிலேயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சோம். இதை நம்ம 2வது தடவை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 தடவை ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னம்னா ரொம்ப கிறிஸ்பியாக வரும். அதுக்கு தான் 2 தடவை ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் டபுள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆரஞ்சு சிக்கன் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, ஒரு பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன துண்டு கட் பண்ண இஞ்சி, மூணு டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகரு ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகரெல்லாம் நல்லா கரையணும். சோயா சாஸு ஒரு டேபிள் ஸ்பூனு,
ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச்சு, ஒரு டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கார்ன் ஸ்டார்ச்சை வாட்டரோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு தூவி விட்டுடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான ஆரஞ்சு சிக்கன் தயாராகிடுச்சு. அதாவது பாண்டா எக்ஸ்பிரஸ் ஸ்டைலில் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஹாலிடேஸ்.